Welcome to English Grammar and Spoken English with loads of happiness from Manimegle Vijayarangan. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ். இதுக்கு முன்னாடி வீடியோவில் சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம் இல்லையா? இப்போ அதே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ், சிம்பிளை எப்படி காம்பவுண்டாக மாற்றுறது, காம்பவுண்டை எப்படி காம்ப்ளெக்ஸாக மாற்றுறது அப்படிங்கிற டாபிக். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக். ஸோ ப்ளீஸ் see the whole video with full focus. Transformation of sentences, that is simple, compound, complex. Simple to compound, compound to complex, அது மாதிரி மாற்றுறது, அதான் transformation of sentence. இது part 1. இதில் 10 types இருக்குது. அதில் type 1 என்னன்னு பார்ப்போம். இப்போ simple sentenceல in spite of, despite இப்படின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணா, for example, in spite of his poverty he is generous. பாவர்ட்டினா அவன் ஏழையாக இருந்தாலும் ரொம்ப தாராள மனப்பான்மை உடையவன் அப்படின்னு அர்த்தம். இன் ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் பாவர்ட்டி ஹீ இஸ் ஜென்ரஸ், இல்லைனா டெஸ்பைட் ஹிஸ் பாவர்ட்டி ஹீ இஸ் ஜென்ரஸ் அப்படின்னு சிம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா காம்பவுண்டாக மாற்றுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பட் எட் ஸ்டில் இந்த கன்ஜங்ஷன்ஸ், கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸில் எதனா ஒன்று யூஸ் பண்ணணும். அதுக்கு ஹீ இஸ் புவர் yet he is generous, he is poor still he is generous, அது மாதிரி மாற்றணும். இதே காம்ப்ளெக்ஸாக மாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சிம்பிள் சென்டென்ஸை கொடுத்துட்டோ இல்லை காம்பவுண்ட் சென்டென்ஸை கொடுத்துட்டோ காம்ப்ளெக்ஸாக மாற்றுங்கன்னு சொன்னால் நீங்கள் உடனே இன்ஸ்பைட் ஆஃப், டெஸ்பைட் இப்படின்ற வேர்டு வந்திருக்கா, எட் வந்திருக்கா, அப்போ நம்ம உடனே ஆல்தோ தோ யூஸ் பண்ணணும் காம்ப்ளெக்ஸ்க்கு அப்படின்னு உங்கள் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகணும். ஸோ ஆல்தோ he is poor he is generous. ஸோ டைப் 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஸ்பைட் ஆஃப், டெஸ்பைட் அப்படின்ற வேர்டு கீவேர்ட் சிம்பிளில் வந்ததுன்னா காம்பவுண்ட் மாற்றும் போது பட் எட் ஸ்டில் ஏதாவது ஒரு கன்ஜங்ஷன்ஸ் வச்சு மாற்றணும். காம்ப்ளெக்ஸில் தோ ஆல்தோ யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டைப் 2. டைப் 2ல் பார்ப்போம். இப்போ சிம்பிள் சென்டென்ஸில் டியூ டு, ஓவிங் டு, ஆன் அக்கவுண்ட் ஆஃப் இது மாதிரி வேர்ட்ஸ் வந்திருந்தால் நீங்கள் காம்பவுண்டாக மாற்றும் போது அண்ட் ஸோ யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸாக மாற்றும் போது ஆஸ், பிகாஸ், சின்ஸ் அது யூஸ் பண்ணலாம். சமயத்தில் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு வைங்க, அதில் ஆஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா காம்பவுண்டாக மாற்றுங்கன்னா அண்ட் ஸோ யூஸ் பண்ணலாம். சிம்பிளாக மாற்றுங்கன்னு சொன்னால் டியூ டு, ஓவிங் டு, ஆன் அக்கவுண்ட் ஆஃப் ஏதாவது ஒரு வேர்டு யூஸ் பண்ணலாம், ஏதாவது ஒரு ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டியூ டு ஹர் கேர்லெஸ்னஸ் she lost the game. On account of her carelessness she lost the game எப்படி வேணா சொல்லலாம். இப்போது இது சிம்பிள் சென்டென்ஸ். இதை காம்பவுண்டாக மாற்றணும்னா she was careless and so she lost the game. இப்போ பாருங்கள், இது ஒரு மெயின் கிளாஸ், இது ஒரு மெயின் கிளாஸ். she was careless, she lost the game, ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்கு இல்லையா காம்பவுண்டில். and so is the coordinating conjunction. இப்போ அடுத்தது இதே காம்ப்ளெக்ஸாக மாற்றணும்னா she lost the game because she was careless. இங்கே this is main clause, she lost the game. இது because she was careless subordinate clause. So it's a complex sentence. ஒத்துக்கிறீங்களா? இப்போ டைப் 3. டைப் 3 பார்ப்போம். அதில் இப்போ சிம்பிள் சென்டென்ஸில் டூ டாட் 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 டூ அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் சம் வேர்ட்ஸ் வில் கம். டூ வந்ததுன்னா காம்பவுண்டாக மாற்றும் போது வெரி அண்ட் ஸோ அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணலாம். காம்ப்ளெக்ஸ்க்கு ஸோ, that யூஸ் பண்ணணும். now we'll see the example. this tea is too hot to drink. இந்த டீ ரொம்ப ஹாட்டாக இருக்குது, என்னால் குடிக்க முடியாது, அதான் அதோட அர்த்தம். this tea is too hot to drink. இது சிம்பிள் சென்டென்ஸ். இதை காம்பவுண்டாக மாற்றும் போது this tea is very hot and so I cannot drink. இதே காம்ப்ளெக்ஸாக மாற்றும் போது this tea is so hot that I cannot drink. ஸோ இப்போ இந்த கீவேர்ட்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாமில் வந்து நம்ம யோசிச்சுட்டு இருக்க முடியாது. இப்போ சிம்பிள் சென்டென்ஸ் இது மாதிரி கொடுத்துட்டு காம்ப்ளெக்ஸாக மாற்றுங்கன்னா யோசிச்சுட்டு இருக்க முடியாது. டூ வருதா, அப்போ காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து ஸோ அண்ட் தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்கள் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகணும். ஸோ அதுக்கு தான் இந்த கீவேர்ட்ஸை தரவு பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது. இப்போ டைப் 4 பார்ப்போம். இப்போ சிம்பிளில் வந்து பீயிங் அப்படின்ற வேர்டு வந்ததுன்னா காம்பவுண்டில் மாற்றும் போது அண்ட் இல்லை அண்ட் ஸோ அப்படின்னு யூஸ் பண்ணலாம். காம்ப்ளெக்ஸாக மாற்றும் போது வென், வென்எவர் அது மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆர் மாம் பீயிங் சிக் வி ஆர் சேட். எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நாங்கள் எல்லோரும் கவலையாக இருக்கோம் அப்படின்ற அர்த்தம். ஆர் மாம் பீயிங் சிக்
we are sad. This is simple. இதை காம்பவுண்டாக மாற்றும் போது எப்படி மாற்றுவீங்க? ரெண்டு மெயின் கிளாஸ் வரணும் இல்லையா? our mom is sick, we are sad. ரெண்டுமே மெயின் கிளாஸ் தான். here it is connected by this coordinating conjunction. our mom is sick and so we are sad. இதே காம்ப்ளெக்ஸாக மாற்றும் போது ஒரு மெயின் கிளாஸ் ஒரு சபார்டினேட் கிளாஸ். இங்கே பாருங்கள், when our mom was sick we were sad. இது we were sad, இது மெயின் கிளாஸ். when our mom was sick, this is subordinate clause. when என்றது இங்கே ஒரு கன்ஜங்ஷன். ஸோ when our mom was sick we were sad, this is main clause. we were sad. when our mom was sick is subordinate clause. இப்போ டைப் 5 பார்ப்போம். டைப் 5ல் பார்த்தீங்கன்னா சிம்பிள் சென்டென்சஸில் ஆன் ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னால் என்ன? வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இப்போ பாருங்கள், சீயிங், சி ப்ளஸ் ஐஎன்ஜி, ரன்னிங், ஈட்டிங், அது மாதிரி. ஸோ ஆன் ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வந்ததுன்னா காம்பவுண்டாக மாற்றும் போது அண்ட் இமீடியட்லி அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணணும். காம்ப்ளெக்ஸில் ஆஸ் சூன் அஸ் யூஸ் பண்ணணும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. வில் see the example. on seeing the new car I ran towards it. இதே காம்பவுண்டாக மாற்றும் போது I saw the new car and immediately ran towards it. இதே காம்ப்ளெக்ஸாக மாற்றும் போது as soon as I saw the new car I ran towards it. இப்போ பாருங்கள், மூணுமே ஒரே மீனிங் தான், பட் யூ ஆர் ரைட்டிங் இட் இன் டிஃப்ரெண்ட் வே. சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். ஸோ இது எதுக்குன்னா ஐஇஎல்டிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கெலாம் சிம்பிள் சென்டென்சஸ்லேயே எழுதக்கூடாது. நீங்கள் காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி எழுதணும். இப்போ உங்களை பற்றி எழுதுங்க அப்படின்லாம் சொன்னால் நீங்கள் இது மாதிரிலாம் தான் ஹையர் ஆர்டரில் எழுதணும் நீங்கள். ஸோ ஐஇஎல்டிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கெலாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அங்கே வெறும் சிம்பிள் சென்டென்சஸ்லேயே எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்காது. காம்பவுண்ட் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி எழுதணும். பார்ட் 1 இது. பார்ட் 2 வந்து அடுத்த வீடியோவில் வரும். நீங்கள் அதை கண்டிப்பாக பார்க்கணும். அண்ட் த லிங்க் ஆஃப் தட் வில் பி given in this description. So please like, share and subscribe and take care.